ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட 3வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க டஞ்சன் கிளியர் ஆனோடனே ஆளு அன்கான்சியஸ் ஆயிட்டான். எழுந்து பார்க்கும்போது ஆளு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்தத்துல ஒரு வாய்ஸும் கேட்கும், ஆமா என்ன எழுந்துட்ட போலியே. யாருன்னு பார்த்தா நம்ம சோ தான். சோவை பார்த்து நம்ம ஆளு இன்னமும் ஆச்சரியமாகறான். நம்ம சோ அவளை பத்தி சொல்றான், நான் தான் இந்த ப்ளூ கில்டோட வைஸ் பிரசிடென்ட். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் இந்த பொண்ணை பத்தி தெரியும். இந்த பொண்ணுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, டார்க் எம்பரர்னு. ஆனா இப்பயும் புரியாத விஷயம் என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல டஞ்சனை கிளியர் பண்ணோனே நான் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி மயங்கி போயிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். ஏன்னா அந்த பாஸ் அதை அவ்வளோ சீக்கிரத்துல தோக்கி அடிக்க முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு போட்டர் அந்த டஞ்சனை அப்படியே கிளியர் பண்ணுவான் அப்படின்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க ஒரு மாதிரி என்ன பார்க்கணும்? அவளோட லுக்கும் அங்க பயங்கரமா இருக்கும், இதனால ஆளும் சமாளிக்கிறான். இல்ல நான் ஜஸ்ட் கியூரியஸா இருக்கேன். ஏன்னா எதுக்காக ஒரு ஹை ரேங்கரா இருக்கிற நீங்க பர்சனலி என்ன பார்க்க வரணும்? எதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். உண்மையை சொன்னா நானே இங்க கியூரியஸா இருக்கேன் உன் மேல. எப்படி அந்த மாதிரி ஒரு டஞ்சனை நீ கிளியர் பண்ண, அதோட ரிவார்டு அது என்ன? அப்பனா நீ சொன்ன மாதிரியே அந்த ஓல்டு மேனுக்கு ஒரு டிசைபிளா மாறிட்டியா என்ன? ஏன்னா சோ கொடுத்தா அந்த ஒரே ஒரு வாய்ப்பை வச்சு நம்மளால கிளியர் பண்ணிட்டான். அதனால நம்ம சோவை பொறுத்த வரைக்கும் அவளோட அச்சீவ்மெண்ட்டை திருந்த மாதிரி ஆச்சு. இதுவே வேற ஒரு ரேங்கரா இருந்தா இப்போதைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா, அதுவே கேட்டா டவுட்டு தான். அம்மா என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு நீ டீப்பா யோசிக்கிற? நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கணும். டஞ்சனை கிளியர் பண்ணதை பத்தி நியூஸ்ல ஏதாச்சும் வந்துச்சா? எனக்கு புரியுது, அந்த விஷயத்த பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கில்டு இதுதான் அங்கே கிளியர் பண்ணிச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இதை யாரு கிளியர் பண்ணா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதை கேட்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப நன்றி. நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப மெச்சூர்டா இருக்க. ஏன்னா இந்த ஹண்டர்ஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு தான் எப்பயுமே ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தான் எல்லாமே. அதனால சேஃப்டி ஃபர்ஸ்ட். நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி உன்னை பற்றி நாங்கள் சொல்லனா, இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ப்ரைடு வந்திருக்கு அப்படி நாங்கள் சொல்லிட்டா அவ்வளோதான். என்ன இது போயும் ஒரு போட்டரால அந்த டஞ்சன் கிளியர் ஆச்சா அப்படின்னு தப்பா பேசுவாங்க. அப்படி சொன்னா எங்களையே நாங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்க அப்படி சொல்லல. இதை நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்க மாதிரி நீயும் இந்த விஷயத்த சீக்கிரட்டா வை, இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். நம்ம ஹீரோவும் கேட்குறான், ஆமா நான் எத்தனை நாளா இதே மாதிரி அன்கான்சியஸா இருக்கேன்? கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. 3 நாளா இப்படிதான் நீ அன்கான்சியஸா இருந்த. அப்பனா நான் இத்தனை நாளா மயங்கி இருந்தேனா? நம்ம ஷோ மூலமா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்குன்னு ஓப்பனா அந்த விஷயத்த என்னால அவகிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இதனால பிரச்சனை இன்னும் தான் அதிகமாகும். இதனால ஆளு மலிப்பை விடுறான். ஸோ ஆனஸ்டா சொன்னா எனக்கு தெரியல அந்த ரிவார்டு என்னன்னு. என்னால இப்பயே இதுக்கான பதிலை கொடுக்க முடியாது. அப்படியா? அதான் இப்போ நீ இன்னமும் கொஞ்சம் டைம் கொடுத்தனா, கரெக்டான டைம் வரும்போது நானே உனக்கு அதை பத்தி சொல்றேன். அதே மாதிரி நான் ஓடி போயிடுவேன் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நான் நீயே யோசி, வேர்ல்டோடைய பயங்கரமான டார்க் எம்பரர் அவங்கள மாதிரி ஒரு ஹண்டர் கிட்டலேருந்து எப்படி என்னால் தப்பிச்சு ஓட முடியும்? சரி நீ ஏதோ சொல்ற, நம்புறேன். இப்போதான் ஆளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்க. என் வாழ்க்கை ரோலர் கோஸ்டர் மாதிரி ரொம்ப வேகமா இப்போதான் போகுது. என் வாழ்க்கையில இன்சிடென்ட் மேல இன்சிடென்ட்டா தொடர்ந்து ஏற்பட்டுனே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரேங்கரை மீட் பண்ண, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி. அதே மாதிரி இந்த ப்ளூ கில்டோட பிரசிடென்ட் அவரு மூலமா எனக்கு பிரச்சனையும் வரலாம். அதே டைம்ல அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா உருவாக்க முடியும். சிஸ்டம் வழியா அவனுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளால பாக்குறான். செக் பண்ணதுல அவனோட எனர்ஜி அது பர்மனண்டா 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டீச்சிங் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் ரேங்க் எபிலிட்டியும் நம்ம ஆளுக்கிட்ட இருக்கு. இது என்ன புது எபிலிட்டியா அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதுல டோட்டலா இப்போ 2 எஸ் ரேங்க்குக்கான எபிலிட்டியும் நம்ம ஆளுக்கிட்ட இருக்கு. ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எப்படியும் அந்த பெரியவர் மூலமா இந்த பயங்கரமான டெக்னிக்கு அது எல்லாமே இவனுக்கு தான் அங்கே சொந்தமாக போகுது. இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, எதனால எல்லாருமே டஞ்சன் மேலே இந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்காங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி எபிலிட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே கிடைக்குதுல. ஆனால் இப்பயும் ஆளுக்கு அந்த எஸ் ரேங்க் எபிலிட்டியை பற்றி தெரியலையா? இதனால ஸ்டாட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே எனர்ஜி 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, அது ஏன்னா இதை வச்சு வயசானவரை சமன் பண்ண முடியும். அவரு ஒரு 60 நிமிஷத்துக்கு இங்க இருப்பாரு. இந்த உலகத்துல அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை உனக்கு டீச் பண்ணுவாரு. இதுக்குன்னு கூல் டவுன் லிமிட்டும் இருக்கு, 24 ஹவர்ஸ். அவரோட நாலேஜ் டெக்னிக்கு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ற மூலமா நம்மளால இதை கத்துக்க முடியும். இதை கேட்ட உடனே ஆளு எக்ஸைட் ஆகுறான். நல்லா ரெடி ஆயிட்டு ஒரு எத்துக்கு ஆளு வரான். அங்க வந்தோடனே அந்த ஸ்கில்ல அவன் பயன்படுத்துறான். இதனால ஒரு போர்ட்டலும் அப்பியர் ஆகுது. அதுல இருந்து அந்த வயசானவரு அவரும் அங்க வராரு.
என்னப்பா ஃபைனலி என்னை சமன் பண்ணிட்டியோ? நம்மளுக்கும் அந்த பெரியவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஆனா கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல, மண்டையிலே அவர் அடிக்கிறாரு. ஆமா நீ என்ன பைத்தியமா? டக்குன்னு என் வேலையை ஆரம்பிப்பேன்னு பார்த்தா இத்தனை நாள் எதுக்காக லேட் பண்ண? என்னை சமன் பண்ணும் சொல்லி இப்போதான் உனக்கு டைமே வந்துச்சா என்ன? நீ இப்படி லேசினஸால முழுங்கி போயிருந்தா என்னோட டெக்னிக்கை எப்படி உன்னால கத்துக்க முடியும்? ஐயா சாமி, நானே இப்போதான் ஏந்த உடனே நான் உங்களை தான் சமன் பண்ணேன். ஆனா அதுக்கே நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா இப்பயும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டு மேனு அவர் ஒரு சோல் மாதிரி. இவரால பிசிக்கல் அட்டாக் பண்ணவே முடியாது. ஆனா இவர் என்னன்னா இப்போ பிசிக்கலி என்ன தாக்குனாரு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய், உன்னோட எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப ஈஸியா இருக்கு ரீட் பண்றதுக்கு. ஏதோ ஓப்பன் புக் மாதிரி உன்னை பார்த்த உடனே என்னால சொல்ல முடியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு. அதாவது என்னால எப்படி உன்னை தாக்க முடிஞ்சது அதானே யோசிக்கிறேன். உண்மையை சொன்னா ஸ்பிரிச்சுவலி நீயும் நானும் கனெக்டடா இருக்கும். அதனால தான் வழியை உன்னால உணர முடியுது. சரி, நீ சம்மன் பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி, நான் இப்பயே சம்மன் பண்றேன் அவங்க எல்லாரையுமே. இது கேட்குற அவரும் இல்ல இப்போ அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நான் லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும். உன்னோட 10 போனஸுக்கும் பொட்டென்ஷியல் அது அதிகமாவே இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? பிரச்சனையே நீதான். டாங்குக்கு ஐடியாவே இல்ல. டாங்கோ அங்க யோசிக்கிறான், என்னது பிரச்சனை நானா? அப்பனா இப்படி சொல்லாதே. ஐயோ, அவனோட டெக்னிக்கை எனக்கு டீச் பண்ணும் அப்படின்னு பிளான் ஏதாச்சும் போடுறானா என்ன? உனக்கு தெரியுமாட்டா அவங்க எதுக்காக எல்லாருமே என்ன மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு? அது ஏன் தெரியுமா? கவுண்ட்லெஸ்ஸா ஏகப்பட்ட டெக்னிக்கை அட் அ டைம்ல நான் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான டைட்டில் தான் அது. ஆனா அப்படி இருக்கும் போது வெறும் 10 டெக்னிக்கை ஒண்டிதான் நான் சொல்லித்தர போறேன் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? அப்சல்யூட்டா கிடையாது. நீ எல்லாத்தையுமே கத்துக்கணும். இது கேட்குற நம்மளும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஐயோ, நீ தான் அன்னைக்கு சொன்ன என் டேலண்ட் கார்பேஜ் ஒண்ணுமே இல்லைன்னு. வாய மோரியா? ஏன்னா அன்னைக்கு நான் சொன்னேன் அது உண்மைதான். ஆனா அன்னைக்கு பண்ண ப்ராமிஸை நீ மறந்துட்டியான்னு? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஸ்கில்ஸை எப்படியாச்சும் நீ கத்துப்ப அப்படின்னு நீ தான் அன்னைக்கு சொன்ன. அதனால நீ என்ன பண்ணுவலாம் தெரியாது, என் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இன்னரேட் நீ தான் பண்ண போற. அதுக்கு எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ அதை கத்துக்கிற. அதே மாதிரி ஒரு ட்ராஷையும் ஜீனியஸா மாத்துற மாதிரி என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அதை பிசிக்கலி கொஞ்சம் கொஞ்சமா உன் பாடிக்குள்ள இறக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமா இதை பண்ணிடலாம். ஒரு 300 நாளைக்கு என்னால உனக்கு ஒரு பயங்கரமான மசாஜை கொடுக்க முடியும். அது மூலமா உன்னோட மசில், போனு இது எல்லாமே ரெக்கவரி ஆகி இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். என்ன ஒண்ணு, அந்த விஷயத்த பண்ணும் போது ரொம்ப பெயினா இருக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, எல்லா மெரிடியமும் உனக்கு ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் வழக்கத்தை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப. அங்க 300 நாளைக்கு கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்மளால ரொம்ப கஷ்டப்படுறான். மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு நான் மென்டலி இன்னமும் ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரா, கம்முனு. ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக் கிடைக்காதான்னு எத்தனை பேர் போராடி இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா யாருக்குமே அந்த மாதிரி டெக்னிக் எங்க உலகத்துல கிடைக்கல. அந்த மாதிரி டெக்னிக் உனக்கு கிடைக்க போகுது. ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அமைதியா அந்த விஷயத்த பண்ணுவியா? அந்த டெக்னிக்கோட பேரு டைக்கிங் யூனிவர்சல் சுப்ரீம் ஆர்ட். அந்த மாதிரி ஒரு கிராண்டான டெக்னிக் உங்ககிட்ட இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த டெக்னிக்கை பயன்படுத்தல? ஏன்னா அதை வச்சுதான் ஒரு ட்ராஷியே ஜீனியஸா மாத்த முடியும்ல. தம்பி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது ஏன் இதை நான் முதலையே பயன்படுத்தல அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இப்போ இந்த டெக்னிக்கை யாராச்சும் பயன்படுத்தணும்னா அவங்க லைஃப் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா ஒண்டிதான் யார் மேல பயன்படுத்தணுமோ அவங்களோட பொட்டென்ஷியல் அது இம்ப்ரூவ் ஆகும். எல்லாமே ஒன்றும் ஈஸியா கிடைக்காது தம்பி. அப்பனா இப்போ எப்படி உங்களால பயன்படுத்த முடியுது? தம்பி, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பிரிட்டா இருக்கேன். அதனால எனக்குன்னு ஒரு பாடிலாம் இல்லை. ஸோ லைஃப் எனர்ஜி அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ மேட்ரே இல்லை. அதனால பிரச்சனையே இல்லாம உனக்கு நான் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நீங்க ஸ்பிரிட்டா இருக்கீங்க, இதுதான் விஷயம்னா இதுக்கு முன்னாடியே அத்தனை சேலஞ்சஸ் வந்தாங்க. அவங்க கிட்டலாம் எதுக்காக இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தல? இதை கேட்டோன்னே மண்டையிலேயே ஒரு அடி விழும். யோ, எதுக்காக திரும்ப அடிக்கிற? நீ என்ன பைத்தியமா? இந்த இடத்துல உண்மையிலேயே பைத்தியம் நான் இல்ல, நீதான். நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா பாதி புரிஞ்சுட்டு அரையும் குறையுமா நீ கேட்காத எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சொன்னது கார்பேஜை தான் என்னால ஜீனியஸா மாத்த முடியும். அதனால உன்ன மாதிரி ஒரு கார்பேஜ் மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் எனக்கு வேணும். கொஞ்சம் கொஞ்சமா என்னால உன்னை செதுக்கி ஒரு ஜீனியஸா மாத்த முடியும். அப்பனா நான் சிம்பிளா ஒரு கார்பேஜ் அப்படின்னு நீ சொல்ற அதானே? ஆமா, அப்படியே வச்சுக்கோயேன். இதுக்கு முன்னாடியே சோ அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தால, அவ பாடியில இந்த டெக்னிக்கை என்னால பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவ பாடியில வேற ஒரு எனர்ஜி இருக்கு, அதனால வாய்ப்பே இல்லை. ஆனா இதுவே உன் பாடியை பத்தி சொன்னா ரொம்ப பியூரு, வீக்கு. இப்போ பியூரா இருக்கிறனால அது புதுசா இருக்கிறதுக்கு சமம். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை என்னால ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். உன்னால ஸ்கெலிட்டனை சமன் பண்ண முடியுது. ஆனா அதனால நீ ஒன்னும் ஸ்ட்ராங்கரா மாறல. நல்லா யோசிப்பாரு, சமன் பண்ற நீயே வீக்கா இருந்தா கண்டிப்பா அது நல்லா இருக்காது. இவரு சொல்ற அந்த வார்த்தைகளை வச்சு என்னால சென்ஸ் பண்ண முடியுது.
இந்த இடத்துல நானும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் அவரு பாக்குறாரு. அப்படி ஆனா உண்மையிலேயே இது எனக்கும் என்னோட ஸ்கெலிட்டனுக்கும் ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா 2 சைடுமே வின் வின் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஆமா என்னப்பா தம்பி, நீ ரெடியா? ரெடி சார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளால பயங்கரமா கத்துற சவுண்டு தான் அங்கே கேட்கும். ஏன்னா அவரு பண்ற அந்த சுப்ரீமான ஆட்டு. அதனால நம்ம ஹீரோவோட நிலைமை, அவரு மெரிடியமை ஓப்பன் பண்றேன்னு பேர்ல முதுகுல ஏகப்பட்ட அடி கொடுப்பாரு. அங்க இப்படி அடிக்கும் போது ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜியும் உழுக்க போகுது. நம்மளுக்கும் இதனால பயங்கரமா வலிக்குது. ஐயோ இது பயங்கரமா வலிக்குதியா? அட நான் இன்னமும் ஆரம்பிக்கல, இப்பதான் வேகத்தையே அதிகரிக்க போறேன். இந்த மாதிரி 300 நாளைக்கு நான் இன்னமும் கஷ்டப்படணுமா? நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய வலியை என்டியூர் பண்றனால பெயின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அவனுக்கு கிடைக்குது. அங்க இதே மாதிரி ட்ரைனிங்கும் இப்போதைக்கு அங்க முடியுது. இப்பதான் ஆளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ட்ரைனிங் வந்து முடிஞ்சது அப்பச்சண்டா அப்படின்னு தான் யோசிப்பான். ஆனா அவரு அங்க விற மாதிரி இல்ல. தம்பி இன்னமும் 30 நிமிஷம் இருக்கு, வேறமா இதை என்டியூர் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கு நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்டா அப்படின்லாம் இல்ல. இப்ப பாரு நெக்ஸ்ட் உன் ஸ்கெலிட்டன் இருக்கு, அது கூட நீ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஆல்ரெடி சோர்ந்து போயிருக்கான். அங்க என்ன பண்ணும் தெரியல அவனுக்கு. இதுக்கப்புறம் அந்த போஷியரை வச்சு அந்த ஸ்டைல்ல அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா இப்படி நிக்கிற மூலமா உன்னோட பேஸ் அதுவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா என்ன ஒண்ணு, நம்மளுக்கு தான் அங்க பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு டேலண்ட்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா பொறுமைன்னு ஒரு விஷயம் தான் கண்டிப்பா உன்னால எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். என் மசல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ரெக்கவர் ஆக கூட ஒரு டைமே தரல. இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு என்ன பாயிண்ட் இருக்கு? இதே மாதிரி அங்க ட்ரைனிங்கும் முடியுது. தம்பி இன்னைக்கான ட்ரைனிங் வந்து முடிஞ்சிச்சு. எல்லா மார்னிங்கும் மறக்காம சம்மன் பண்ணு. நம்ம ட்ரைனிங் வந்து எல்லா மார்னிங்கும் அங்க நடக்கும். ஓகே நம்ம ஹீரோவும் சொல்றான். அவரும் அப்படியே மறைஞ்சு போறாரு. அந்த இடத்துல போனியும் வரமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் சொல்றான், போனி என்னால நடக்க விட முடியல, கொஞ்சம் கை தாங்கலாம் என்ன பிடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஆளு ஹண்டர் அசோசியேஷன் அந்த இடத்துக்கு வரான். அந்த கவுண்டர்ல இருக்கிற அந்த பர்சனும் டக்குன்னு இங்க வர சொல்றான். சைட்ல போன டஞ்சன்ல நம்ம ஹீரோ கூட போன அந்த ஆளுங்க அவங்களும் அங்க இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அங்க தெரியல. அட நெக்ரோமேன்சர் நீங்களா? வாங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். அதே மாதிரி என்ன, முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப மஸ்குலரா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க. என்னது நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? ரீசெண்டா மசில நான் கெயின் பண்ணேன். என்னோட ஷோல்டர் அதுவும் ப்ராடா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமும் அந்த வயசானவர் அவரோட மசாஜ் அதான். ஏன்னா அவர் பண்ற அந்த மசாஜ் மூலமா பாடியோடைய ஸ்ட்ரக்சரும் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆனா இப்பயும் எனக்கு புரியாத விஷயம், எதுக்காக சடனா இங்க வரணும்? இதனால ஆளு டைரக்டா கேக்குறான். ஆமா என்ன விஷயம், எதுக்காக நீங்க இங்க? என்னை பத்தி உனக்கு சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு ஜே, நான் ஒரு சி ரேங்க் ஹண்டரு. போன டஞ்சன்ல நீங்க பண்ண காரியம் இருக்கே, அப்பயே நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி வெளியில போனதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க கூட பார்ட்டியை ஃபார்ம் பண்ணணும்னு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு புது டஞ்சன் வந்து அப்பியர் ஆயிருக்கான். அது சி ரேங்கா. அந்த இடத்துக்கு நாங்க எல்லாருமே போகலான்னு இருக்கோம். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். நான் இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் ஃபைனான்சியலா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. அதுக்காக என்னென்ன ஜாப் வருதோ எல்லாத்தையுமே நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து ரூமரா நான் கேள்விப்பட்டேன். இது கேட்டோன்னே நம்மளுக்கு அந்த சைட்ல இருக்க அந்த பர்சன் மேல தான் கடுப்பாவுது. அல்ல அவன் ஜாபை செக்யூர் பண்ணுன்னு சொல்லி என்னை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிருக்கான். உண்மையை சொன்னா பணத்தோட தேவை எனக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இப்ப போற அந்த சி ரேங்க் டஞ்சன் அது ஒரு ட்ரிக்கியான டஞ்சன் தான். அதே மாதிரி லக்குந்தா உங்களுக்கு ரிவார்டும் பெரிய அளவுல கிடைக்கலாம். ரீசெண்டா ஒரு பார்ட்டி வந்து இதே மாதிரி தான் ஒரு டஞ்சனுக்கு போச்சு. அந்த இடத்துல எலிக்சர் அதை அவங்க ரிவார்டா ஆப்டேன் பண்ணாங்க. எலிக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நம்மால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எலிக்சர் ரொம்ப ரேரானது, அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. அது எந்த அளவுக்கு ஒரு ஹை லெவலான போர்ஷன்னா, அதாவது இல்னஸ் டிசீஸ் எதுவா இருந்தாலும் அசால்ட்டா கியூர் பண்ண முடியும். அந்த விஷயம் இந்த டஞ்சன்லயும் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாட்டி நீங்க ஒரு போர்ட்டரா வராம ஒரு மெம்பரா எங்க கூட வரலாம். பேமெண்ட் அந்த விஷயம்லாம் என்ன, நீங்க மெம்பரா வரீங்க, ஒரு போர்ட்டரா இல்ல. அதனால ஃபேரா பாதிக்கு பாதியா தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். இதை கேட்ட உடனே நம்மளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த எலெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோட வேல்யூ ஒண்டி கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கும் மேல போகும். ஆவரேஜா 50 ஒரு 5 பேருக்கு இடையில பாதியா போட்டா கூட 8.33 வரும். கிட்டத்தட்ட 8 மில்லியனா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி இந்த ஆஃபர் நல்லா இருக்குல்ல, நீங்க ஜாயின் பண்றீங்களே, ஜாயின் பண்ணுனா ஜாயின் பண்ணலாம், சாய்ஸ் உங்களுது. இதுக்கு நம்ம டாங்கோ ஆப்வியஸா ஒத்துக்கிறான். இப்போ ரீசெண்டா அந்த போனிஸை நல்லா ஆளு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். அதனால அவங்க பவரும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணும். சரி அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் மண்டே வந்துருங்க, நம்ம ஒன்னா போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அதுங்க பயங்கரமா அங்க ட்ரைனிங் எடுக்கும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட சொல்றான், மாஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு டஞ்சனுக்கு போறேன். என்னது ஒரு டஞ்சனுக்கா? இன்னமும் நீ நிறைய விஷயத்த மாஸ்டர் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு ரேஸு கேக்குதா? ஆனா கொஞ்சம் பூஞ்சிக்கோங்க சார், இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் அது வந்து அதிகமா வேணும். புரியுது இருந்தாலும் எதுக்கும் நீ ஜாக்கிரதையாரு.
அப்புறம் என்ன நான் போலாம்ல போலாம், ஆனா ட்ரைனிங் அது எல்லா டைம்லயும் நீ பண்ணணும், உனக்கு புரியுதா? நீ டஞ்சன்ல இரு, எங்க வேணா இரு, அந்த டைம்லயும் என்ன சமன் பண்ணி என்ன, ஏன்னா அப்பதான் மசாஜை கொடுத்து இன்னமும் உன்னை ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். இது கேக்குற நம்மளுக்கா அங்க அல்லல, ஏன்னா 300 நாளைக்கு இதை தொடர்ந்து அங்க பண்ணணும். இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா டஞ்சன்ல என்ன மாதிரி ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரியாம இவன் போறான். அதே மாதிரி அந்த ஆளுங்க அவங்களும் நல்லவங்களா என்ன ஏது நம்மளுக்கு தெரியல. ஸோ அங்க போனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இவனுக்கு ஆக போகுது, அதே மாதிரி ஸ்கில் எல்லாத்தையுமே இவன் எப்பதான் இன்னரேட் பண்ணுவான், எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.